சுவிட்சர்லாந்திலிருந்து எஃப்ஹவுஸுடன் வாழும் பல பேர் கேட்கும் ஒரு கேள்வி என்னென்னு சொன்னால் எஃப்ஹவுஸ்லேருந்து பி ஹவுஸுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதாவது இதுக்கு என்ன வேணும், எவ்வளோ காலம் இருக்கணும், வேலை இருக்கணுமா, அல்லது ஒவ்வொரு கண்ட்ரோல் வித்தியாசப்படுமா, எஃப்க்கும் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை பற்றியான விளக்கத்தை முழு வீடியோ நீங்கள் இங்கே பார்க்கலாம். எஃப் ஹவுஸ் என்ன? எஃப் ஹவுஸ் என்று சொன்னால் அதில் ரெண்டு விதமான விடயங்கள் இருக்கிறது. ஒன்று வந்து ஃபோர்லாஃபிக் ஆஃப்கனோமின அசில்சூகந்த இல்லாட்டி ஃபோர்லாஃபிக் ஆஃப்கனோமின ஹவுஸ்லேருந்து. அதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் தற்போலியமாக எடுக்கப்பட்ட ஒரு அகதி இல்லாட்டி தற்போலியமாக எடுக்கப்பட்ட ஒரு வெளிநாட்டுக்காரர் என்று சொல்லி ரெண்டு விதமான எஃப் ஸ்டேட்டஸ் வந்து இருக்குது. இன்னொரு விடயம் கேள்விப்பட்டேன், பி ஹவுஸ் ரெண்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பி ஹவுஸ் இன்னொரு பி ஹவுஸ், அதை பற்றியான விளக்கம் தர முடியுமா? பே ஹவுஸ் வைஸ்லேயும் வந்து ஃப்ளூக்கிங் ஸ்டாட்டஸ் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து நீங்கள் அகதி ஸ்டேட்டஸோட ஆனால் நிரந்தரமாக இப்போ தற்போலியமாக 10 வருடத்துக்கு மேலாக நீங்கள் இருக்கலாம்னு சொல்லியிருந்தால் அந்த பே ஹவுஸ் வித் ஃப்ளூக்கிங் ஸ்டாட்டஸ் இருக்குது. மற்றது நீங்கள் வந்து கல்யாணம் கட்டி ஹஸ்பண்டோ ஒய்ஃப் இங்கே ஸ்விஸ் ரெசிடென்ஸாக இருந்து அது ஒன்று வெளிநாட்டுக்காரர் இல்லாட்டி ஸ்விஸ் நேஷனாலிட்டியாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஃபமிலியன் ஆஃப்சுக் உங்களோட குடும்பத்தினரில் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே ஜெயிப்பிச்சிங்கன்னு சொன்னால் பே ஹவுஸ் வைஸ் வித் ஃபமிலியன் ஆஃப்சுக்னு சொல்லி கொண்டு வரும். பிறகு பே ஹவுஸ் வைஸ் மித் எர்வேர்ப்ஸ்தாய்த்திகைதன் இருக்குது. அது வந்து பே ஹவுஸ் வைஸ் வேலை செய்யறதுக்குரிய பெர்மிட்டோட உள்ள பே ஹவுஸ் வைஸ் என்று 3 விதமான கேட்டகரி இதெல்லாம் இருக்குது. எஃப் ஹவுஸ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக பி ஹவுஸுக்கு மாறுமா? பி ஹவுஸ் வைஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறாது. அதுக்கு வந்து ஃபார் ஹவுஸ் செட்ஸுங்க வந்து இருந்தால் மட்டும்தான் பி ஹவுசஸ் கிடைக்கிறதுக்குரிய ப்ரூஃபுங்க வந்து பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்ன முக்கியமான விடயங்கள் தேவை என்று சொன்னால், ஒன்று நீங்கள் வந்து நல்லா இன்டிகிரேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது பாச முக்கியம், பாசைக்கு வந்து எழுத்து மூலம் ஐன்ஸ் வந்து கேட்குறாங்க, மற்றது வாய் பேச்சு மூலம் வந்து ஆர்ட்ஸ் வாய் கேட்குறாங்க. அதுக்கு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் அது வந்து டிப்ளமா வந்து வச்சுருக்கணும், ஃபீடே சர்டிஃபிகேட் இருக்கணும். ஃபீடே பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் விளக்கமாக தரோம், அதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, நீங்கள் என்ன எப்படி மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்ன்ற பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விளக்கம் தரலாம். முக்கியம் என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த டாய்ச் கிளாஸில் நீங்கள் போய் அந்த இது செஞ்சிட்டாலும் அந்த ஃபீடியில் போய் நீங்கள் அன்மெல்டம் பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அப்போ தான் அது வந்து இங்கே வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த டிப்ளமா கிரேட் வந்து நீங்கள் வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லி. அதில் வந்து சொன்ன போல் A1 வந்து பேச்சு மூலமாக இருக்கணும், A2 வந்து எழுத்து மூலமாக இருக்கணும். பிறகு வந்து ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனாக வந்து நீங்கள் வந்து ஸ்டெபிளாக இருக்கணும். அதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை இருக்கணும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆன்ஸ்டல் உம்பெஃப்ரிஸ்டத் என்று சொன்னால் இப்போ டெம்பரரி வேலையோ இல்லை மல்த்தியால வேலையோ இருக்காமல் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும், உம்பெஃப்ரிஸ்டத்தாக இருக்கணும். என்று சொன்னால் ஒரு டெட்லைன் இல்லாமல் உங்களுக்கு வந்து நார்மல் கான்ட்ராக்டாக இருந்த பட்சத்தில் வந்து அந்த ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன் வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் வந்து நீங்கள் சோஷலில் இருக்கக்கூடாது, இல்லாட்டி நீங்கள் சோஷலில் இருந்து ஹெல்ப் வந்து அரசாங்கத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நேரத்தில் நீங்கள் பிக்கு அப்ளை பண்ணும்போது மற்றொரு கேள்வி வந்து அந்த கிரிமினல் சம்பந்தமான விடயங்கள் நடத்த ஆய்வு மாதிரிகள் வந்து என்ன மாதிரி அது இருக்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கு. இது உண்மையா? அதுவும் ஒரு முக்கியமான விடயம். சொல்ல மறந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பெத்ராய்பும் வந்து இருக்கக்கூடாது. அதாவது கடனோ இல்லாட்டி வந்து கடன் வந்து கட்டாமல் அது பெத்ராய்பும் போன மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. மற்றது வந்து கிரிமினல் கேஸ் வந்து இருக்கக்கூடாது. அது வந்து கிளியராக இருக்கும். ஸ்வீசன் லா வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெஸ்பெக்ட் பண்ணி இது ஒரு விதமான பிரச்சனை இல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து எஃப்லேருந்து பிக்கு அப்ளிகேஷன் பண்ண முடியும். கூடுதலான கேண்டோனில் வந்து 5 வருஷத்தில் வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை பண்ண முடியும். அது கேண்டோன் டு கேண்டோன் வந்து மாறுபடலாம். அதுக்குரிய காரணம் என்னென்னு சொன்னால், நான் சில கிரிட்டிக்கல் சொன்னால் அந்த இந்த பாயிண்ட்ஸில் வந்து இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் அந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது சில கேண்டோனை வந்து ஸ்ட்ராங்கராக வந்து அதை செக் பண்ணுவாங்க, சில கேண்டோனை வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்றைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பெத்ராய்பும் இருந்து இப்போ நீங்கள் அதை கட்டிட்டீங்கன்னா அது எவ்வளோ காலத்துக்கு பிறகு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம்ன்ற சிஸ்டம் இருக்கலாம். அதால் வந்து அது மாறுபடலாம். அது இன்னொரு முக்கியமான விடயம் சொன்னால், நீங்கள் இருக்கிற கெமெயின்டைம் வந்து 5 வருடம் குறைந்தது ஒரே இடத்துல இருந்திருக்கணும். அடிக்கடி நீங்கள் வீடுகள் மாற்றினீங்கன்றாலும் அதுவும் வந்து இந்த எஃப்லேருந்து பிக்கு மாற்றும் பொழுது ஒரு பிரச்சனையாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது சில கண்டோனில். உண்மைதான். 2 ஆண்டுக்கு ஒரு அக்கா இருந்தாங்க சுக்கிலிருந்து. தான் வந்து இன்னும் 5 வருஷம் முடியலை, 5 வருஷத்துக்கு 3 மாதம் இருக்கிறது. நான் இப்போ வந்து பி கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாமான்ட்டு ஈசாண்டில் ஒரு இணையதளம் இருக்குது, அதன் மூலம் அவருக்கு அந்த விடயத்தை கொடுத்துருந்தேன். அதில் போய் பார்த்துருந்தோம். நீங்கள் 5 வருடம் முடிந்தாலே வெயிட் பண்ண தேவையில்லை. 5 வருடத்துக்கு 3 மாதம் முதல் நீங்கள் எழுதி போடலாம். போட்டால் 5 மாதம் முடிகிறதுக்கு முடிந்த தருவாயில் உங்களுக்கு இப்படியான வியோசை கிடைக்கும் சந்தர்ப்பம் வரலாம்னு சொல்லப்பட்டிருந்தது. இப்படியான விடயங்களை 5 வருஷத்துக்கு முதல் நீங்கள் சொன்னது போல் கிரிமினல்ஸில் இருக்கக்கூடாது, வெதிரிமை இருக்கக்கூடாது, வேலை இருக்கணும், பாச படிச்சிருக்கணும், இப்படியாக விடயங்களை நீங்கள் வைத்திருந்தால் எஃப்லேருந்து பிக்கு நீங்கள் போகக்கூடிய
சந்தர்ப்பம் இங்கே இருக்கின்றது. அதை சொன்னபோது தான் சோசல் இருக்கக்கூடாது இப்படி விடயங்கள் இங்கே சொல்லப்படுறது. எஃப்லேருந்து பிக்கு போகிறோம்னா கண்டிப்பாக வேலை முக்கியம். அப்படியா? கண்டிப்பாக வேலை முக்கியம். என்னென்னு சொன்னால் பி பெர்மிட்டில் இருக்கிறவங்க தான் வேலை செய்யலாம். பியில் நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிக்க உங்களுக்கு வந்து வேலை செய்யும் காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பி வந்து தொடர்ந்து புதுப்பிச்சு கொண்டே இருக்கலாம். அதுவும் பி கார்டில் இருக்கிறவர்கள் கனகாலத்துக்கு பிறகு இப்போ உதாரணத்துக்கு வேலை செஞ்சு வேலை விட்டு ராஃபில் போய் ராஃப் முடிஞ்சு சோஷலுக்கு போனால் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பிஏ கேன்சல் பண்ணி நாட்டை விட்டு அனுப்பக்கூடிய சந்தர்ப்பம் கூட இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் அந்த பி பெர்மிட் அடிப்படையை வந்து ஒர்க் பெர்மிட் மாதிரி நீங்கள் இங்கே ரெசிடென்ஸாக இருக்கலாம். அந்த ஒர்க் பெர்மிட் மாதிரி தான் உங்களுக்கு அந்த பிஏ வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. எஃப் வந்து நீங்கள் அகதியாக தஞ்சம் கேட்டு வந்திருக்கீங்க, தற்போலையமாக உங்களை இங்கே பந்திருக்காங்க. பிஎன்டேக்கு உங்களை இங்கே அக்செப்ட் பண்ணி இங்கே நீங்கள் வேலை செஞ்சு நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குற மாதிரி தான் அதுக்குரிய பி பெர்மிட்டுக்குரிய விளக்கம். பி ஹவுஸ் கிடைத்தால் இதில் என்ன நன்மை இருக்கின்றது? இந்த பி ஹவுசஸ் உங்களுக்கு கிடைச்சா ஒரு வேலை வாய்ப்புகள், உங்களுக்கு நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குரிய வசதிகள் உருவாகுது. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வீடு தேடும் பொழுது, வாடகைக்கு வீடு தேடும் பொழுது பி ஹவுஸ் வைஸில் உங்களுக்கு வீடு கிடைக்கிறது வந்து இலகுவாக இருக்கும் எஃப் ஹவுஸ் வைஸை விட. அதே நேரத்தில் வந்து ஃபைனான்ஷியல் ரீதியாக நீங்கள் ஒரு லோன் எடுப்பதோ இல்லாட்டி நீங்கள் ஒரு லீசிங் எடுப்பதுன்னு சொன்னால் கூட பி கார்டில் வந்து எடுக்கலாம். என்னென்னு சொன்னால் எஃப் கார்டில் வந்து கிரெடிட்டோ லீசிங் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது, அது வந்து பி கார்டில் எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் வந்து யூரோப்பிய கண்ட்ரி, உங்களுக்கு பி என்றது கிட்டத்தட்ட ஒரு ஷெங்கன் வீசா மாதிரி யூரோப்பிய கண்ட்ரியத்தில் வந்து நீங்கள் எல்லா கண்ட்ரிஸுக்கும் வந்து ஷெங்கன் வீசமுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு பழையபடி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். எஃப் ஹவுஸ் வைஸில் நீங்கள் சுவிஸை விட்டு வெளியால் போக முடியாது வேறு நாட்டுக்கு. பி கார்டுக்கு வந்து நீங்கள் சர்வசாதாரணமாக ஷெங்கன் ஏரியா இருக்கிற இதெல்லாம் வந்து பாஸ்போர்ட்டும் நீங்கள் பி கார்டையும் கொண்டு போனீங்கன்னு சொன்னால் வேறு விதமான வீசா இல்லாமல் போய்கொள்ளலாம். மற்ற நாடுகளுக்கு நார்மல் ஸ்ரீலங்கா நேஷனாலிட்டி இருக்கிறவங்க வந்து அந்த நாட்டுக்கு எந்த நாட்டுக்கு வீசா எடுக்கணுமோ அந்த நாட்டுக்கு வீசாக்கள் எடுத்துக்கொண்டு உலகம் ஃபுல்லாக போகக்கூடிய சந்தர்ப்பமும் வந்து இதில் உருவாகும். ஓகே அவர்களே, உங்களுக்கு பல பேர் கேட்டு ஒரு விடயம், இந்த விடயத்தை இப்போ நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம். எங்களை அடி கேட்டுருந்தார்கள் அண்ணா எஃப் கார்டு என் கார்டு இப்படியான பல விடயங்கள் இருக்கின்றன எல்மைகள் இருந்தால். இப்போ எஃப் கார்டு வந்து எப்படி பிக்கு வாருது என்ற விடத்தை இப்போ உங்களுக்கு இங்கே கொண்டு வந்துக்கிறோம். அடுத்த 2வது வீடியோவில் வந்து பியிலேருந்து எப்படி சி கார்டுக்கு போகிறது அப்படிங்களே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.